தேன் சுரக்கும் சொர்க்கலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யார சூழல்லா உங்கள் தேனிதழால் அழைக்க வேண்டும். نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم كان يغتسل من إناء هو الفرق من الجنابة أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول نبي كريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், குடிக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு தண்ணீரை உபயோகிப்பது என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்துளக்கிற்காக ஒரு பரக் கொள்ளளவு பாத்திரத்தில் குளிப்பார்கள் என்பதாக சொன்னது என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்ப நாம் இதில் பார்க்கக்கூடியது அல் பரக் என்றால் என்ன, அதனுடைய அளவு தெரியுங்கள? 3 சாயத்து கொள்ளளவுக்கு பெயர் பரக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சாய் என்று சொல்லக்கூடியது 2.36 அதாவது 3.25 லிட்டருக்கு பக்கத்துல வரக்கூடியது. 2.3 இந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சாய் என்று சொல்லுவாங்க. இப்ப 3 சாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏறத்தாழ 7 லிட்டர் 8 மில்லி அளவு கொள்ளளவு உள்ளது ஒரு ஃபரக் எனக்கூடிய அளவு இருக்கு. ரசூலுல்லாஹ் குளிச்சதுடைய அந்த தண்ணீருடைய அளவு எவ்வளவு இருந்துச்சு? 7 லிட்டர் தான். 7 லிட்டர் 8 மில்லி இந்த அளவிற்கு உள்ள அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ் குளிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த தண்ணியை எப்படி குளிக்கக்கூடியதுன்றதான் நேற்று நாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு அள்ளி குளிச்சாங்க கொண்டாங்க. இந்த தண்ணீருடைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எண்ணங்களில் முக்கியமாக ரிஸ்குகளில் ஒன்று இந்த தண்ணீர். முன்னாடி நமக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, விளையாட்டாக அவர்கள் சொல்லக்கூடியது, அன்னத்தை வேஸ்ட் ஆக்காதா, தண்ணியை வேஸ்ட் ஆக்காத, நாளைக்கு சக்கராத்தில் உனக்கு தண்ணி அரைக்காது சொல்லி மாற்றி வைப்பாங்க. தண்ணி எப்படி வேஸ்ட் ஆக்குனா வீண் பண்ணினா சக்கராத்துல உனக்கு தண்ணி அடிக்காது பாத்துக்க, உன்னோட மௌத்துக்கு குறிப்பாட்ட தண்ணி அடிக்காது பாத்துக்க, இதெல்லாம் சொல்லி மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த தண்ணீருடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும். நீங்க பார்த்தோம்னா அந்த தண்ணீருடைய மகத்துவம் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரியல, வீணாக அதிகமாக தண்ணீர்களை செலவழிச்சிருக்கோம். இந்த சமயத்துல சொல்லியே தீர வேண்டிய அவசியத்துல இருக்கும். ஒண்ணும் இல்ல, காலையில 6 மணிக்கு தண்ணி திறந்து விட்டேன்னு போனோம்னா அப்படி தெருப்பக்கம் போனோம்னா எத்தனை வீட்டுகளுடைய குழாய்கள், குடிநீர்களுடைய குழாய்கள், தண்ணீர்கள் திறக்கப்பட்டு தெருக்களில் ஓடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கணும். வீணாக நம்ம சார்ந்த குடிச்சு முடிச்ச உடனே குழாயை அரைச்சு விடலாம். சிலர் அந்த தண்ணீரை அப்படியே விட்டுறாங்க, பூமிக்கு கிடைக்கட்டு அப்படின்னு. பூமியில இருந்து எடுக்கப்பட்ட தண்ணி பூமிக்கு தான் போகுது அப்படின்னு நினைச்சு விட்டாங்களா என்னமோ தெரியல. தெப்பமாக தங்களுடைய இடங்களை நிரப்பி வைத்துக் கொண்டே இருக்காங்க. அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட எண்ணங்களை எந்த ஒரு ஒன்றை பற்றியும் அல்லாஹ் தஆலா நாளை கேட்காமல் விடுவதில்லை.
கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் பற்றியும் அல்லாஹ் நம்மிடம் விசாரிப்பான். ஓடக்கூடிய தண்ணீரில் முதற்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடக்கூடிய தண்ணீரில் முதற்கொண்டு நீங்கள் அகர்ந்து எடுங்க. ஓடுற தண்ணி தான், அதுல எப்படி வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அதுலேயும் இஸ்ராப் இருக்கு அப்படின்னாங்க, வீண் விரயம் இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸ்கள், அடுத்தடுத்த பின்னால் உள்ள ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்ணீரை குளிச்சுட்டு இந்த 7 லிட்டர் தண்ணீருக்குள் இவங்க குளிச்சது மாத்திரம் இல்லாம இதுல மிச்சம் வச்சிருப்பாங்க. எப்படியா இந்த குளிப்பு பெருந்தொடக்கான குளிப்பு கடமையான சமயங்களில் 2 நபர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கிறோம் என்பதாக அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க அன்னை மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க எங்கெல்லாம் அறிவிக்கிறாங்க. தண்ணீர் கொண்டு எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கோம், ரசூலுல்லாஹ் குளிச்சு முடிச்சுட்டு நான் குளிப்போம். 2 நபர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து குளிச்சிருக்கோம். கையை கழுவிட்டு நாங்கள் தொடக்குகள் ஏற்பட்ட இடங்களை கழுவி விட்டு என்ன செஞ்சிருக்கோம், 2 பேரும் நாங்க குளிச்சிருக்கோம். ஒரே பாத்திரத்தில் 2 நபர்களை மீண்டு குளித்துள்ளோம். இந்த அளவிற்கு தண்ணீருடைய சிக்கனங்கள் எப்படிங்க முடியும்? நீங்க நம்ம நினைக்கிற ஒரு ஜக்குல ஊழிச்சுஞ்சாங்களா, ஒரு முத்துல ஊழிச்சுஞ்சாங்க, ஒரு சால ஊழிச்சுஞ்சாங்க. இன்னைக்கு சாங்கிறது நமக்கு தெரியாது, முத்துங்கிறது தெரியாது. இந்த அளவுகள் 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி எல்லாம் ஊழிச்சு முடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு சால் என்பதாக சொல்லக்கூடியது முன்னாடி சொன்னமே 2 லிட்டர் 300 மில்லி 350 மில்லி இந்த தண்ணீரில் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி உதவி செஞ்சாங்க? இன்னைக்கு அவன் கால் கழுவுறதுக்கு ஏன் கைய 2 மணிக்கட்டு வரையும் கழுவுறதுக்கு 1 லிட்டர் தண்ணி பத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு 2 லிட்டர் தண்ணி போட்டு டேப்பை திறந்து விட்டோம்னா மலமலமல அடிக்குது, அருகி போல அடிக்குது. கொஞ்சமா திருவி கொஞ்சமா செஞ்சோம்னா போதும். அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட ரிஸ்குகளில் இது ஒன்று. ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள். தண்ணீர்களை இன்றி ஒரு காலகட்டம் வரும், தண்ணீர் பஞ்சங்கள் அவனுடைய லட்சங்களை ஏன் அவனுடைய மானத்திலே விற்பதற்கும் தயாராக ஆகிவிடுவான் தண்ணீருக்காக வேண்டி. அந்த அளவுக்கு பஞ்சத்தின் உச்சத்தை அடையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதனால தண்ணீர்களை சிக்கனமாக புழங்க வேண்டும். நம்முடைய புழக்கத்திற்குரிய தண்ணீராக இருந்தாலும் சரி, குடிப்பதற்குரிய தண்ணீர் என்பதாக பார்க்கும்போது அதை விட மேலும் நாம் மிச்சப்படுத்த வேண்டும். அப்ப இவங்க குடிக்கக்கூடிய அளவுகள், இந்த அளவுகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எல்லா உறுப்புகளையும் குடிக்கும் பொழுது 3 முறைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். கையை கழுவிட்டு ஒது செஞ்சுட்டு நேற்று சொன்னது போலதான் ஒது செய்தார்கள். முதல்ல கையின் மணிக்கட்டு வரை கழுவினாங்க. அடுத்து அந்த நஜீஸ் பட்ட இடங்களை கழுவினார்கள். தங்களுடைய மர்மஸ்தானங்களை கழுவிட்டு அதுக்கு பின்னாடி ஒது தொழுகைக்கு எப்படி ஒது செய்வோமோ அதே போல ஒது செஞ்சாங்க. எல்லா வஸ்துகளையும் எப்படி ஒதுல சுன்னத்துகளை நாம் பின்பற்றுகின்றோமோ அதே போன்று 3 முறைகள் செய்தார்கள். செய்து முடித்து விட்டு வலது பக்கமாக நீரை ஊற்றினார்கள், இடது பக்கமாக நீரை ஊற்றினார்கள், தலைக்கு நீரை ஊற்றினார்கள். எல்லாம் 3 முறைகள் செய்தார்கள், தேய்த்து கழுவினார்கள் என்பதாகவும் ஹதீசுகள் வரப்பட்டுள்ளது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவர்களாக நம் அனைவருக்கும் தந்தார். உருவானாக வாக்குதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.